யோபு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டோம். யெப்தாவை குறித்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 11:8 வாசியுங்கள். நியாயாதிபதி 11:8. அதற்கு கிளையாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். இந்த யெப்தா அவனுக்கு அவனுடைய அம்மா உடைய சாட்சி சரியில்லை. அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அம்மாவுடைய சாட்சி சரியில்லாதனால அவருடைய சொந்த தகப்பனுடைய பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள், ஊர் மக்கள் எல்லாருமே இவனை ஒரு கேவலமா பேசுறது. எப்பவுமே இவனை கேவலமா பேசி அவனுடைய அம்மாவுடைய பழைய வாழ்க்கையை வைத்து கேவலமா பேசி ஒரு இல் ட்ரீட்மெண்ட், ஒரு டீசிங் எப்பொழுதும் அவனுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு மாதிரி நடத்தப்படுகிற அனுபவம், பரியாசமா பேசப்படுகிற அனுபவம், இது வந்துட்டே இருக்கும். கடைசியில் இது தாங்க முடியாம இந்த ஆட்களும் வேண்டாம், இந்த ஊரும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம், எங்கேயாவது போய் பிழைக்கிறேன்னு சொல்லி அவன் விலகி போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் இந்த யெப்தாவின் வாழ்க்கையிலே நடந்தது. அப்ப அவன் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு இருந்தது, அவனாகவே போனது. தாங்க முடியாத வேதனை நடுவிலே சகிக்க முடியாமல் அவன் விலகி போனான். ஆனால் இந்த யெப்தாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கின்றது. அவன் யுத்தத்துக்கு போற வேளையில் கூட வேதம் சொல்லுது, அவன் மிஸ்பாவில் போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன் காரியங்களை எல்லாம் சொன்னான். அப்படி தேவனிடத்துல பேசுகிற ஒரு பழக்கம் இருந்தது. தன் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு பழக்கமுடைய ஒரு மனுஷன் தான். அப்படியாக அவன் பிரிந்திருந்து அவன் நிச்சயமாய் கர்த்தருக்கு காத்திருந்தான் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஜெபிக்கிற பழக்கம் உள்ள மனுஷன் அல்லவா, கர்த்தரிடத்தில் ஒன்றும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மனுஷன். ஆகவே அவன் கர்த்தருக்கு காத்திருந்த பொழுது பாருங்க, திடீரென்று அவர்கள் எல்லாம் தேடி வருகிறார். அவனுடைய சொந்த ஊர் மக்களான கீலேயாத்தின் மனுஷர்கள் இவனை தேடி யெப்தா, எங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, நீ உதவி செய், நீ இந்த யுத்தத்தை செய்து எங்களை காப்பாற்று, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை தலைவனா வைப்போம் அப்படின்னு வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இப்ப யெப்தா இழந்து போன தன் ஊர் மக்களை, இழந்து போனதான தன்னுடைய உறவுகளை, இழந்து போனதான தன்னுடைய தகப்பன் குடும்பத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் அவனை வழி நடத்தினார். கர்த்தருக்கு காத்திருந்த யெப்தா வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக உங்களை சிலர் நிந்தித்து அவமானப்படுத்தி உபத்திரவப்படுத்தி வீட்டை விட்டு வெளியாக்கி இருப்பார்கள், அல்லது ஊரை விட்டு வெளியே போறதுக்கு அவர்கள் காரணமா இருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடுவிலே சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீர்களா, அல்லது என்னுடைய செய்தியை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? யெப்தாவின் தேவன் உங்களுக்காகவும் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த கவலைகளை, அந்த பாரங்களை, மக்கள் உங்களை பரிகசித்த, நிந்தித்து, அவமானப்படுத்தி சொன்ன விஷயங்களை யெப்தா கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொன்னது போல நீங்களும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. தாங்க முடியாத வார்த்தைகள், வெளியே ஒருத்தட்ட சொல்ல முடியாத காரியங்கள், சிலர்லாம் ரொம்ப மறைமுகமா கஷ்டப்படுத்துவார். வெளிப்படையா நல்லா இருப்பாங்க, மறைமுகமா போட்டு கஷ்டப்படுத்துறதுன்னா ஒரு அளவு இருக்காது, இது சொல்லவும் முடியாது வெளியே. இப்படியெல்லாம் அநேக ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுகிறவர்கள் உண்டு. அப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், அது நிமித்தமா இன்றைக்கு தப்பி பிழைத்தது போல் ஓடி வந்திருந்தாலும், நீங்கள் அவர்கள் மேல் வைராக்கியம் கொள்ள வேண்டாம். தக்க சமயம் வரும் இவர்களுக்கு பாடம் புகட்டணும்னு நீங்கள் ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் பாதத்தில் தாழ்த்தி யெப்தா கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் சொன்னது போல உங்கள் பாரங்களை, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். ஒரு நாள் வரும், அவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும். நீங்க உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, நீங்க கர்த்தருக்கு காத்திருங்கள். கண்டிப்பாக அவர்கள் தேடி வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கிலேயாத்தின் மூப்பரை அல்லது அவனுடைய சொந்த ஜனங்களை இழந்த யெப்தாவுக்கு கர்த்தருக்கு காத்திருந்த பொழுது கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. இதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே 42, 43 வசனங்களில் இருக்கிறது. தாவீது அப்சலோம் நிமித்தமாக ராஜ்யத்தை, ஆளுகையை அவன் இழந்தான், தன் மக்களை அவன் இழந்தான். எல்லாம் சொந்த பிள்ளை அப்சலோம் நிமித்தமாக அவனுக்கு வந்த ஒரு பயங்கரமான சோதனை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமை எதிர்க்க அவனுக்கு முடியும். ஆனால் தாவீதோ பேசாமல் நாட்டை விட்டு, தன் மக்களை விட்டு, எல்லாரை விட்டு விலகி அவன் போய் கர்த்தருக்கு காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நமக்கு சம்பவம் தெரியும். திரும்ப என்ன நடந்தது தெரியுமா? யூதாவின் மக்களும் இஸ்ரவேலின் மக்களும் போட்டி போட்டுட்டு வந்து வரவேற்றாங்க. போட்டி போட்டு என்ன செய்தாங்க? வந்து வரவேற்றார்கள். அந்த நிகழ்ச்சிகள் படித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த அப்சலோம் இந்த தாவீதுக்கு எதிராக எழும்பி நிற்கும் பொழுது ஒருத்தர் வெளிப்படையா வந்து உதவியே செய்யல தாவீதுக்கு. தாவீதோ பொறுமையோடு கர்த்தருடைய கையிலே விட்டுவிட்டு அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட்டான். ஆனால் போயிருந்த இடத்திலே அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருந்தான். காத்திருந்த பொழுது ஏற்ற வேளையிலே இப்ப என்னாச்சு? அங்கே யுத்தம் ஜெயித்தது. அப்பொழுது இந்த யூதா மக்கள் வந்து ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, வாங்க, நீங்க வாங்க, நாட்டுக்கு வாங்க, நீங்க தான் எங்களுக்கு ராஜா. இஸ்ரவேல் மக்கள் வந்து யூதாவிட்ட சண்டை போடுறான், நீ எப்படிடா கூப்பிடலாம், நம்மளாம் சேர்ந்தெல்லா போய் கூப்பிடணும், நம்முடைய ராஜா அல்லவா என்று சொல்லி அவனுக்குள்ள தர்க்கம். எந்த விஷயத்துக்கு? தாவீதை யார் வரவேற்கணும்னு உள்ள விஷயத்துக்கு தர்க்கம் வருது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, சில வேளை உங்களை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில தள்ளி இருக்கலாம். உங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம்னா நீங்க தான் நின்று நடத்துவீங்க. ஆனா இதுக்கு முன்னால நடந்த கல்யாணத்துல உங்களை அட்ரஸே இல்ல, அப்படி ஆக்கி போட்டார்கள் உங்களை. நீங்க ரொம்ப வேதனையோட இருக்கிறீங்க. இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு காலம் உழைச்சேன், இந்த குடும்பத்துக்கா என்னெல்லாம் செய்தேன், நீ கல்யாண விஷயத்துல என்கிட்ட ஒன்னும் கேட்கல, என்ன எனக்கு தர வேண்டிய மதிப்பை தரல, என்னை கூப்பிடல, என்ன பயன்படுத்தல என்கிற வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். நீங்கள் இருக்கிற ஸ்தானங்களை விட்டு குடும்பத்திலே அல்லது வேலை ஸ்தலத்திலே என்ன நம்பிதான் இந்த பொறுப்பு கொடுப்பாங்க, இந்த காரியம் வந்தா என்னதான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போவாரு உயர் அதிகாரி. ஆனா இப்ப என்னை அப்படியே சைட் லைன் பண்ணிட்டாரு, இன்னொரு ஆளை தூக்கி கண்ணு முன்னாலே அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போறாரு என்று சொல்லியெல்லாம் நீங்கள் சில வேளை ஒதுக்கப்பட்டவர்களாய், உங்களுடைய நிலைகளில் இருந்து தள்ளப்பட்டவர்களாய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் வெட்கப்படாதிருங்கள், நீங்கள் வேதனைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை வெட்கத்துக்கு அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனவே எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனையோ தேவ மனிதர்களுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள். ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு காத்திருந்தார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜா, தானியேல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இருக்கிறது, தெரிந்த சரித்திரம் தான். அந்த மனுஷன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான், தன்னுடைய மந்திரிமாரை இழந்தான், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தான். அவன் இழந்தது காரணம் அவனுடைய தவறு. அவனுடைய பெருமை நிமித்தமாக அவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? இழந்தான். பெருமைப்பட்டிருக்க கூடாது. பெருமை நிமித்தமா எல்லாம் இழந்து கடைசியில மனுஷன் என்கிற ஸ்தானத்தை கூட என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற அடிய பாருங்க. மனுஷன் கூட சொல்ல முடியாது, மிருகங்களோடு என்ன பண்ணிட்டு நடக்கிறான்? புல்லு மேய்ச்சிருக்கான். பெரிய சக்கரவர்த்தி, ஒரு பெரிய ராஜா. ஆனால் அந்த மனுஷன் திருந்தினான். ஹல்லேலூயா. அவன் திருந்தின பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய மந்திரிமார் என்னிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பி வந்தார்கள். என்னுடைய ஆட்கள் எல்லாம் என்னிடத்தில் திரும்பி வந்தார்கள். என் ராஜ்யம் எனக்கு திரும்ப கிடைத்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒருத்தன் ஆன பிறகு அவனுக்காக எப்படி காத்து கொண்டிருந்தார்கள் ராஜ்யத்தை வச்சுட்டு? இப்படி ஒருத்தன் இதோட ஆடு மாடோட புல்லு மேய்ஞ்சிட்டு கிடக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு இதெல்லாம் சடப்பிடிச்சு ஒரு மாதிரி ஆயிற்று. அந்த அளவு புத்தி பேதலித்த மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். அந்த பெருமைக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். அவன் அந்த இடத்துல இருந்து ஜீவனுள்ள தேவனை அவன் புரிந்து கொண்டான். அவர் காத்திருந்தான். அவனை தேவன் மறுபடியும் மன்னித்து உயர்த்தி அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களில் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா தேவையில்லாத வாய்ப்பேச்சினால, தேவையில்லாத பெருமைனால அதெல்லாம் இன்னைக்கு இழந்து சங்கடத்தோட இருக்குதிய. பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இப்படிதான், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா, கொஞ்சம் ஏதாவது உயர்வு வந்தா அப்புறம் என்னத்தையா சொல்றது, எப்படியா செயல்படுறது. இப்படி நீங்கள் இழந்திருக்கிறீர்களா இன்றைக்கு? அது உங்கள் தவறு என்பதை முதலாவது ஒத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்துல நேபுகாத்நேச்சார் தாழ்த்தினான். சொன்னா, அந்த உன்னதமான தேவன் தான் ஆளுகை செய்கிறார் ஐயா, நான் ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி தாழ்மைப்படுங்கள். உங்கள் பழைய தவறுகளை ஆண்டவர் சமூகத்துல சொல்லி திருந்துங்க, மன்னிப்பு கேளுங்க.
நீங்க எதை இழந்தாலும் மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே உங்களை வைக்க பரலோகத்தின் தேவனுக்கு முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இனி எப்படி நடக்கும்? ஆண்டவர் நினைச்சா நடக்கும் ஐயா, எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் திருந்துங்கள், நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். உங்கள் பெருமையான பேச்சுகளோ, உங்களுடைய வித்தியாசமான செயல்பாடுகளோ, ஏதாவது ஒரு காரணமாக நீங்கள் நல்ல காரியங்களை இன்னைக்கு இழந்து இருக்கிறீங்கன்னா, உங்க குடும்பம் இழந்து இருக்குதுன்னா, உங்க வேலை ஸ்தலத்திலேயோ மற்ற குடும்பத்துக்குள்ளேயோ கர்த்தருடைய காரியங்களோ எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒன்றும் பிந்தி போகவில்லை. நேபுகாத்நேச்சாருக்கு, ஒரு புறஜாதி ராஜாவுக்கு மறுபடியும் ஒரு உயர்வை கொடுத்த தேவன் நம்மையும் உயர்த்த, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, எல்லா காரியத்துக்கும் நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும். இன்றைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல இதுக்கு தான் ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தருக்கு காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். எல்லாரும் முழங்கால் போடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு வார்த்தையை கேட்டால் அதை கேட்டு விட்டு விட்டு போகிறது அல்ல பிரியமானவர்களே. இந்த ஜெபத்திலே அதை நாம் நமக்குள் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டு எழும்பி போகணும், பெற்றுக்கொண்டு எழும்பி போகணும். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இளைய குமாரனுடைய அப்பாவை போல இருக்கிறீங்களா? ஈசாக்க போல இருக்கிறீங்களா? யோபுவை போல இருக்கிறீங்களா? எப்தாவை போல இருக்கிறீங்களா? தாவீத போல இருக்கிறீங்களா? நேபுகாத்நேச்சார போல இருக்கிறீங்களா? எந்த நிலைமை உங்கள் குடும்பத்துக்கு அல்லது உங்கள் சூழ்நிலைக்கு பொருத்தமானதா இருக்குது? ஆண்டவர் சமூகத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஈசாக்கு தன் கல்யாண விஷயத்திலே கர்த்தருக்கு காத்திருந்தான், கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தல. விவாகத்துக்காய் காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் நலமானதை உங்களுக்கு தருவார். நாட்கள் போனாலும் நலமானதை தருவார். யாக்கோபு தொழில் விஷயத்துல ரொம்ப நெருக்கப்பட்டான். லாபான் அவனை நெருக்கத்துக்கு ஒரு அளவே கிடையாது. ஆனால் தொழில் விஷயத்திலே யாக்கோபு கர்த்தருக்கு காத்திருந்தான். கர்த்தர் யாக்கோபை வெட்கப்படுத்தவே இல்லை. இந்த லாபானுக்கு முன்பாக வெட்கப்படுத்தவே இல்லை. அவன் தொழிலை நஷ்டப்படுத்தணும்னு கஷ்டப்படுத்தணும்னு செயல்பட அந்த லாபானுக்கு முன்பாக யாக்கோபு ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். எப்தா எல்லாம் தன் காரியத்தை மிஸ்பாவிலே சொன்னது போல கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் தயவு செய்து. சகோதரிகள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் எல்லாரும், பிரதர்ஸ், பெரியவர்கள், சேர்ல இருக்கிறவங்க, ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார், வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து மனம் விட்டு உங்கள் காரியங்களை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எதை இழந்து நிற்கிறீர்கள்? யாரை இழந்து நிற்கிறீர்கள்? எந்த வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீர்கள்? எல்லாம் கொஞ்சம் சொல்லி ஜெபியுங்க. ஆண்டவரே, இன்று முதல் உம்முடைய பாதத்திலே நான் இதற்காக காத்திருப்பேன். காலைதோறும் எழும்பி உங்க முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, உமக்கு நான் காத்திருப்பேன். அப்பா, நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. என் வாழ்க்கையை குறித்து பலரும் பலவிதமா பேசுகிறார்கள். வாலிப தம்பி, நீ ரொம்ப வேதனைப்படுற. என் அப்பா வார்த்தையே சரியில்லை, என் எதிர்காலத்தை பற்றி என்னமோ பேசுறாரு. எங்க அம்மா கோபத்துல ஏதோ பேசுறாங்க. நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்கார, சொந்தக்கார உன்னை பற்றி ரொம்ப மோசமா வித்தியாசமா பேசுறாங்க. ரொம்ப சங்கடப்படுகிற. ஆனா மகனே, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு. நீ கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துவா. ஆமீன். யார் உன்னை பற்றி மோசமா ரிப்போர்ட் கொடுக்கறாங்களோ, மோசமா பேசுறாங்களோ, அவங்க முன்னால பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்தி காண்பிப்பார். அவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா உன்னை கையில எடுத்து பயன்படுத்துவார். தம்பி, ஆண்டவர் காத்திருப்பா. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணு, வாய் திறந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சரியாக ஜெபம் பண்ணதாக எனக்கு தோன்றவில்லை. கொஞ்சம் கூட நல்லா எல்லாரும் வாய் திறந்து உள்ளம் திறந்து பேசி ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொண்டு எழும்பி போங்க. நீங்க கர்த்தரு காத்திருப்பேன் ஆண்டவர்ட்ட சொல்லி எழும்பி போங்க. ஹல்லேலூயா. அதை உண்மையா செய்யுங்க. ஆமென். உங்க இருதயத்தை வேதனை நடுவில் பக்குவப்படுத்த இடம் கொடுங்க. பரிசுத்தாவி கிரியை செய்ய இடம் கொடுங்க. வேதனை நடுவில் திரும்ப திரும்ப முறுமுறுப்புக்கும் கசப்புக்கும் வைராக்கியத்துக்கும் வித்தியாசமான எண்ணங்களுக்கும் நீங்க இடமே கொடுக்காதுங்க. வேதனை
வேதனை பட்டும் பிரயோஜனம் இல்லை என்ற நிலையில் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இயேசு எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். நான் இழந்தவைகளை எல்லாம் இயேசு எனக்கு இரட்டிப்பாய் திரும்ப தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh glory, 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 glory. அப்பா உங்க அன்பு கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக தகப்பனே. இன்றைக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் புதுபலனும் உள்ளங்களில் கொட்டுப்பீராக தகப்பனே. உமது வல்லமை இறங்குவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு உள்ளங்களும் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு பலப்படுவதாக. சோர்ந்து தளர்ந்து வந்த உள்ளங்கள், நம்பிக்கை இழந்து வந்த உள்ளங்கள், வேதனையோடு துடிப்போடு வந்த உள்ளங்கள், எல்லா உள்ளங்களில் இன்றைக்கு உம்முடைய ஆறுதல் நிரப்போட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு காத்திருப்பதை தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. தங்கள் வேதனைகளை 4 இடத்துல போய் சொல்லுவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு காத்திருப்பதை தெரிந்து கொள்ளட்டும். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு இனி நான் அங்குமிங்கும் ஓட போகவில்லை, எல்லாரிடத்திலும் சொல்ல போகவில்லை. உமக்கு நான் காத்திருப்பேன் அப்பா. கர்த்தருக்கு நான் காத்திருக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல சொல்லுங்க, ஜெபத்துல சொல்லுங்க. அந்த வாஞ்சை, அந்த காத்திருப்பை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்மிடத்தில் இருக்கிற எந்த தவறானாலும் திருந்துவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன் நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஓ ரிபலப ஷதரப கமனம ஷிகலப கமௌரி அந்தலா. கர்த்தருடைய வல்லமையானது ஒவ்வொரு வாழ்க்கைகளில் இறங்கி செயல்படட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளந்திரியங்களை ஏவி எழுப்பட்டும் தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் ஒன்று திடப்படுத்தட்டும் தகப்பனே. எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறட்டும் தகப்பனே. தங்கள் குடும்ப காரியங்களுக்காய், தனிப்பட்ட வாழ்வின் காரியங்களுக்காய் அப்பா, தங்களுடைய தொழில், வேலை, பொருளாதார விஷயங்களுக்காக, ஊழிய பாதைகளுக்காக, எல்லா விஷயங்களுக்காக ஒவ்வொருவரும் அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாய் ஒரு விசேஷித்த கிருபை ஊற்றும் நாதா, ஒரு விசேஷித்த கிருபை ஊற்றும் நாதா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ, அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ, அத்திமரம். எல்லாரும் பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை அப்படியே நடக்கும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, 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 நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா.
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ gloria alabada rakabashalabada எல்லாரும் ஆவியில் நிறைந்து மகிழ்ச்சியோடு தேவனை துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளே வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு ஊற்றும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பொறுமையும் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த தன்மையும் எனக்கு தாரு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் கர்த்தரதை தருவாராக. கிருபை உண்டாவதாக, கிரியை உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு பிள்ளைகளையும் வெட்கப்படுத்தினதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்மையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பூமியின் முகத்திலே பரலோக தகப்பனுக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை நீர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்களை வாழ்வில் எந்த காரியத்திலும் வெட்கப்பட விடவே மாட்டீர். மற்றவர்களால் பாதிப்புகள் வரும் பொழுதும் பாதிக்கப்பட அல்லது வெட்கப்பட விட மாட்டீரப்பா. தங்களிடத்தில் தவறுகள் வரும் பொழுதும் அந்த தவறுகளை திருந்தி தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு உமக்கு காத்திருந்தால் மறுபடியும் எழுப்பி ஒரு புது வாழ்வை கொடுத்து இழந்து போன யாவற்றையும் கொடுக்கிறீரே ஆண்டவரே. இப்படிப்பட்ட பெரிய ஒரு தேவன், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன் எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் பழையவளை நினைத்து கவலைப்பட வேண்டும்? ஏன் வருந்தி வாடி துக்கி தவித்து கொண்டு இருக்க வேண்டும்? எங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் எங்கள் காரியங்களை எடுத்துரைத்து உம்மேல் நம்பிக்கையாயிருக்கக்கூடிய கிருபையை தாரும் அப்பா. கர்த்தரு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த அனுபவத்திலே ஒவ்வொருவரையும் நடத்தும். இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்வில் என்ன சூழ்நிலை இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும் அப்பா. இந்த வார்த்தைகளை அந்த சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் போட்டுவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த ஜீவ விதை வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இந்த வருகின்ற நாட்கள் வெற்றியின் நாட்களாய், ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், இழந்து போன யாவையும் திரும்ப பெறுகின்ற அற்புதமான நாட்களாய் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.